என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நாடி ஜோதிட வகுப்பு, இந்த நாடி ஜோதிட வகுப்பில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாடி ஜோதிட வகுப்பில் ஒரு உதாரண ஜாதகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த உதாரண ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் என்ன, இந்த ஜாதகர் எந்த வேலையில் இருக்க போகிறார், இவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ இது உங்கள் கண் முன்னாடி போட்டிருக்கிற ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகம். 9/6/1979 3:02 AM, பிறந்த ஊர் பொள்ளாச்சி. இது ஒரு ஆண் ஜாதகத்துடைய டீட்டெயில்ஸ், விவரங்கள். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா மேஷ லக்னம், விருச்சிக ராசி மற்றும் விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதம். சரி, இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவருடைய வயது என்னங்கிறது சொல்லிடலாம். 46 வயசு ஆச்சு. 46 வயசு முடிஞ்சு 7 நாள், கிட்டத்தட்ட 47 வயது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்திருக்கு. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அவங்களே சொல்லலைனாலும் கூட நீங்கள் அதை சொன்னால் தான் உங்கள் பேரில் ஒரு மதிப்பு மரியாதையும் வரும். இப்போ சாதாரணமாக இவர் என்ன படிச்சிருப்பார் அல்லது இவர் என்ன வேலையில் இருப்பார், ஒரு கெஸ்ஸிங் உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா? அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பாருங்கள். என்ன வேலையில் இருப்பார், என்ன படிச்சிருப்பார், என்ன காம்பினேஷன். ஏன்னா காம்பினேஷனை வச்சு தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் நான் ஒரு சில நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் கிடைக்குதான்னு கண்டுபிடிங்க. ஒன்று, நானும் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது, பேசிடுறேன். சரி, மேஷ லக்னம். லக்னாதிபதி எங்கே இருக்கிறார்? லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார். நாடி ஜோதிடத்தில் லக்னம் தேவைப்படுவதில்லை, ஆனால் பாரம்பரியத்தில் லக்னம் தேவைப்படுகிறது. லக்னம் என்பது எதற்காக தேவைப்படுகிறது? யாருக்காவது தெரியுமா? லக்னம் என்பது எதற்காக தேவைப்படுகிறது? எங்கிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்றதுக்காக லக்னம் தேவைப்படும். எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக லக்னம் தேவைப்படுகிறதுங்கிறாரு. லக்ன பலம் பெற்றுதான் பார்க்கணும் ஐயா. பலம் பெற்றிருக்கான்னு பார்க்கறதுக்கு பார்க்கணுங்கிறீங்க. ஆமாங்க. சரிங்க ஐயா. அதாவது லக்னம்ங்கிறது எதற்காகன்னா, ஒருவர் காலையில் பிறந்துள்ளாரா அல்லது மதியம் பிறந்துள்ளாரா அல்லது இரவு பிறந்துள்ளாரான்னு கண்டுபிடிக்கத்தான் ஒருவருக்கு லக்னமே தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? அதாவது சூரியன் நின்ற வீடு என்பது அது காலை 6 to 8 அதை குறிக்கிறது. அது சூரியன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அது என்ன மாதம் என்பதை நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார். அது கிட்டத்தட்ட வைகாசி மாதத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ காலையில் 6 to 8 அந்த சூரியன் நின்ற வீட்டு 2 மணி நேரம் ஒரு லக்னம். இது போல் நம்ம அப்படியே கூட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சூரியன் நின்ற வீட்டிற்கு நேர் 7வது வீடுங்கிறது அஸ்தமனம். அப்போ கிட்டத்தட்ட மாலை 6 மணின்னு அர்த்தம். ஈஸியாக பிடிச்சிக்கலாம் பாயிண்ட்டு, ரைட்டுங்களா? அந்த இங்கே லக்னம் எங்கே அமைந்திருக்கிறது? லக்னம் எங்கே அமைந்திருக்கிறது? சூரியனுக்கு 12ல் அமைந்திருக்கிறது.
அப்படின்னா சூரியனுக்கு 12வது லக்னம் என்பது எப்படி அது எப்போ வந்திருக்கும்? காலையில் வந்திருக்குமா, மாலையில் வந்திருக்குமா, எப்போ வந்திருக்கு சார்? கிட்டத்தட்ட வெடிகாத்தால வந்துருக்கலாம் சார். விடிய காலம் வரை வந்திருக்கலாங்களா ஐயா? வந்திருக்கலாம் அதை ஐயா. கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே பாருங்கள் 3:02 AM சரியாக போச்சுங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சி சரியா இருக்கா? ஓகே ஐயா. விடிய காலமரங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த கண்டுபிடிப்பு சரியாக வருகிறதா? வருகிறது ஐயா. இதுக்கு தான் லக்கணம் தேவைப்படும். புரியுதுங்களா? ஓகே ஐயா. எப்போ லக்னத்தை உள்ளே கொண்டுட்டு வந்து சேர்த்திட்டோமோ, லக்னத்தை உள்ளே இணைச்சி ஜாதக கட்டத்தில் போட்டாச்சோ, அப்பொழுதே அந்த நிமிஷத்திலிருந்து அவருடைய கர்மா இயங்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தருடைய கர்மா. சரிங்க, இது எப்படி சார் இது? சரி, இப்போ அந்த ஜாதகர் நலமுடன் இருக்கிறாரா, சந்தோஷமாக இருக்கிறாரா, அல்லது நிம்மதியாக இருக்கிறாரா, அல்லது நிறைய தொந்தரவு துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறாரா? இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? எதாவது ஐடியா இருக்குங்களா? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது ஒரு டூல்? லக்னாதிபதி ஆட்சியில் இருக்கிறாரு, அதனால பலமா இருக்கிறாருன்னு சொல்லலாம் ஐயா. ரைட், பரவாயில்ல. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயா என்ன சொல்கிறாங்க, லக்னாதிபதி ஆட்சியில் இருக்கார், அதனால் பலமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை வைத்தும், லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்தும், லக்னாதிபதி இணையக்கூடிய கிரகங்களை வைத்தும் அவர் நிம்மதியுடன் இருக்கிறாரா, சந்தோஷமுடன் இருக்கிறாரா என்பதை நம்மால் தெள்ள தெளிவாக கூற முடியும். இந்த லக்னத்தை பொறுத்த மட்டிலும் அது மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு திரிகோண ராசிகள் சிம்மம் மற்றும் தனுசு. சிம்மத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறது, தனுசுவில் கிரகங்கள் இல்லை. ஆக இப்பொழுது நீங்கள் வரிசைப்படுத்த வேண்டும். என்ன வரிசைப்படுத்தணும்? செவ்வாய் பாருங்கள், செவ்வாய் எத்தனை டிகிரி? 24 டிகிரி குறிச்சிக்கங்க. சனி 14 டிகிரி குறிச்சிக்கங்க. ராகு 19 டிகிரி. அப்படின்னா முதல்ல என்னென்ன கிரகம் பாருங்கள்? சனி, ராகு, செவ்வாய். முதல்ல சனி, அப்புறம் ரெண்டாவது ராகு, அப்புறம் செவ்வாய். சரிங்களா? ஓகே அப்போ ஐயா. செவ்வாய்க்கு அடுத்த கட்டத்தை இப்போ நம்ம போய் பார்க்கணும். அங்கே கிரகங்களை வரிசைப்படுத்தணும். ரிஷபத்தில் சூரியனும் சுக்கிரனும். அப்போது ரிஷபத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறது. ரிஷபத்திற்கு திரிகோண வீடாகிய கன்னியில் எந்த கிரகமும் அமையப்பெறவில்லை, மகரத்திலும் எந்த கிரகமும் அமையப்பெறவில்லை. ஆக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அங்கே வைத்துக்கொண்டு அதை வரிசைப்படுத்த வேண்டும். அப்பொழுது சூரியன் 23 டிகிரி, சுக்கிரன் 2 டிகிரி. ரைட்டுங்களா? ஓகே. ரைட். அப்போது இப்போ நீங்கள் அப்படியே வரிசைப்படுத்தி எழுதுனதை எழுதுங்க. முதல்ல சனி, அப்புறம் ராகு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் சூரியன். எழுதிக்கலாங்களா? ஓகே. எழுதியாச்சு. அப்போ நம்ம இப்படி எழுதியாச்சு. இந்த ஜாதகரை பொறுத்த மட்டும் லக்னம் என்பது செவ்வாய் தான் லக்னத்தின் அதிபதி. அந்த செவ்வாய் அடுத்து சுக்கிரனை வந்து அடைவதால் இந்த ஜாதகர் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பார். அதுவும் திருமணத்திற்கு பின்புதான் அது அமையும். ஏன் இங்கே திருமணத்திற்கு பிறகு அது அமைய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினால், சுக்கிரனை அந்த செவ்வாய் வந்து அடைவதால் அவருக்கு திருமணத்திற்கு பிறகு அவர் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடைபெறும் அப்படிங்கிறது அதோடைய தன்மை. சரிங்களா? செவ்வாய் அடுத்து சுக்கிரன். அப்போ திருமணத்திற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால்
அவருடைய லக்னம், லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், லக்னாதிபதியுடன் இணையக்கூடிய கிரகங்களை வைத்து அவர் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாரா அல்லது நிறைய கஷ்டங்களையும் துன்பத்துக்கும் ஆளாகிறாரா என்பதை பற்றி நம்மால் தெளிவாக கூற முடியும். லக்னம் என்பது மிக முக்கியம். ஆக லக்னம் என்பது மிக முக்கியம் என்றால் கர்மாவின் அடிப்படையில் அவருக்கு இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று கூற வேண்டுமென்றால் அதற்கு லக்னம் அவசியம். ஆனால் நாடி ஜோதிடத்தில் லக்னத்தை கருதுவதில்லை. நாடி ஜோதிட முறையில் லக்னம் என்ற ஒரு முறையே கிடையாது. குரு எங்கு இருக்கிறாரோ அதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு பலன் கூற ஆரம்பித்தோமானால் மிக தெளிவாக வரும் என்பதே இதனுடைய கூற்று. சரி, இப்படி ஒரு கருத்து. இப்போ இவருடைய தொழில் எப்படி இருக்கும்? எந்த தொழில் வேணாலும் செய்யட்டும், இவருடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ராகு சனி சாஃப்ட்வேர் இருக்கலாம் ஐயா. என்னங்கய்யா? சாஃப்ட்வேர்ல வேலை செய்வாரா? இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. அந்த அந்த ரேஞ்சில் வேணால் வேலை பார்க்கலாம். ஆனால் இவர் ஒரு இஸ்ரோவில் சயின்டிஸ்ட். என்னங்கய்யா? ஓகே, இவர் ஒரு சயின்டிஸ்ட். இஸ்ரோவில் சயின்டிஸ்ட்டு. இப்போ இவருக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் கேட்குறாரு நம்மகிட்ட டைரெக்டாக கேள்வி. நாம் என்ன சொல்லலாம்? எப்போ அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? கோச்சார கிரகங்களை அனுசரித்து நீங்கள் சொல்லணும்னா எப்போ கிடைக்கும் பார்த்து சொல்லுங்கள். கோச்சார கிரகங்களை அனுசரித்து சொல்லணும். அதே நேரத்தில் அவருடைய ஜனன ஜாதகத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதையும் பாருங்கள், மொத்தமாக சொல்லுங்கள். வெறும் சனி ராகு மட்டும் சொன்னீங்க, மற்ற கிரகங்கள் என்ன நீங்கள் சொல்லலை. சனி ராகுவுடன் செவ்வாயும் இருப்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். செவ்வாய்னா இன்ஜினியரிங் இயந்திர சம்பந்தப்பட்டது ஐயா. ஐயா, செவ்வாயினா இயந்திரம் இல்லை, செவ்வாயினா மெடிக்கல் வரும். மெடிக்கலும் வரும். ஓகே, இல்லையா? ஆமா ஆமா ஐயா. ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே, சில காம்பினேஷன் பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கா இல்லை கீழ்நிலையில் இருக்கான்னு. புரியுதுங்களா? ஓகே ஐயா. இப்போ இந்த ஒரு லக்னம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். அந்த லக்னாதிபதி என்ன பேசுவார்னு நம்ம ஒரு திங்க் பண்ணணுமா இல்லையா? அதிகமாக அவர் நினைக்கக்கூடியது, பேசக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 2வது வீட்டில் என்ன கிரகத்து வருகிறதோ அதை சார்ந்த விஷயங்களை அவர் பேசிக்கொண்டே இருப்பார். செவ்வாய்க்கு எடுத்து சுக்கிரன். அப்போ பணத்தை பற்றி பேசுவாரா? பேசுவார். அதற்கடுத்து சூரியன். அதிகாரத்தை பற்றி பேசுவாரா, நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? பேசுவார். அவ்வளோதான். இதைத்தான் அவர் பேசுவார். ஒருத்தர் பேசுவாரா இல்லையாங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு சில பேர் ஊமையாட்டமே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பேசவே மாட்டாங்க. புரியுதாங்களா? ஒருவேளை 2ல கேது வந்தாரா ஐயா? அதுவும் பேச மாட்டாங்க. 2ஆம் இடம் ஊமை ராசிகளாக வந்தாலும் பேச மாட்டாங்க. ஊமை ராசிகள் என்னென்ன? மறந்துட்டீங்களா? மறந்துச்சு ஐயா. உண்மைதான் ஐயா. உபய வீடா ஐயா? ஊமை ராசிகள் கடகம் ஊமை ராசி இல்லையா? ஓகே. விருச்சிகம் ஊமை ராசி இல்லைங்களா? அதான் நீர் ராசிகள். இருக்கா இல்லைங்களா? கரெக்ட் ஐயா. மறந்துச்சு ஐயா. மறந்துடுறீங்களா அப்பப்போ? என்ன பண்றது ஐயா, ஒரு இடத்துல இருந்தா பரவாயில்ல.
பரவாயில்ல, அப்பப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். அதாவது ஹாரஸ்கோப்புங்கிறது நாம் ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா ப்ராக்டிஸுக்காவது டெய்லி ஒரு ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் சரியாக இருக்கும். ஒரு ப்ராக்டிஸ் தானே, டெய்லி ஒன்று, அதிகம் வேண்டாம், டெய்லி ஒன்று. சரிங்களா? சரி, இவருக்கு எப்போ ப்ரமோஷன் வரும் அதை பாருங்கள். அந்த கோச்சார குரு வந்து மிதுனத்துல இருக்குது ஐயா, அது வந்து சிம்மத்துக்கு வரும்போது கிடைக்கும் ஐயா. அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமா ஐயா. ரைட்டு, தப்பு இல்லை, விடுங்க, சொல்லுங்க. இல்ல நினைக்கிறேங்க, தெரியல. ஆனா ரைட்டு, பரவாயில்ல. நீங்களே சொல்லுங்க ஐயா. வேறு யாராவது ட்ரை பண்ணுறாங்களா? சார் போன வருஷமே கிடைச்சிருக்குமா சார்? ரிஷபத்துல குரு இருக்கும்போதே கிடைச்சிருக்கு. அது எப்படி சொல்கிறீங்க? இல்ல சூரியன் மேல குரு போகும்போது கிடைச்சிருக்கு வாய்ப்பு. கரெக்டு, கரெக்ட், கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு இல்லைங்களா? ஆமா சார். அது கரெக்டு, சரியான ப்ரொடிக்ஷன், சரியான ப்ரொடிக்ஷன். குறித்து வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும். குரு சூரியன் மேலே போகும்போது ப்ரமோஷன். கரெக்ட், பதவி உயர்வு வந்து சூரியன் ஐயா. சூரியன் அது மேல குரு போகும்போது. கரெக்ட் ஆமாம், ஐயா. குரு மேலே குரு போகும்போது பதவி உயர்வு, குரு மேலே சூரியன் போகும்போது பதவி உயர்வு, குரு மேலே செவ்வாய் போகும்போது பதவி உயர்வு. குறிச்சிக்கங்க, இதெல்லாம் பதவி உயர்வு. இதை குறிச்சிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். குரு ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற குரு மேலே கோச்சார குரு செல்லும் பொழுது பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ் அத்தனையும் இரட்டிப்பாக இருக்கும். ஒன்று. அதே போல் சூரியனும் அதே தான், அதே போல் செவ்வாய்க்கும் அதே தான். இது மூணும் அப்படியே ஆர்டராக குறிச்சிக்கிறேன். அடுத்து சுக்கிரன் மேல் குரு செல்லும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதன் மேல் குரு செல்லும் பொழுதும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சரிங்களா? ஐயா பணப்புழக்கம்னா பணம் அதிகமா இருக்கும், அப்படியா தானே ஐயா? பணம் அதிகமாகும், ஓகே அக்கௌண்ட்டில் பணம் அதிகமாகும் ஐயா. ஓகே ஐயா. குரு சந்திரன் மேல் பயணம் செய்யும்போது விரயங்கள் அதிகமாக இருக்கும். வரவும் செலவும் அதிகமாக இருக்கும். வரவும் வரும், செலவும் இருக்கும். பேலன்ஸ். கையிருப்பு கரையும், பேலன்ஸு இருக்காது. 50,000 சம்பளம் வாங்கினா 50,000த்துக்கு ஒரு டோட்டல் பண்ணிடுவீங்க. அது சந்திரன் மேலே குரு போகும்போது. சனி மேலே குரு போகும்போது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சனி மேலே குரு போகும்போது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தாச்சு. ராகு கேது ஐயா? ராகு கேதுக்கள் தடைகளைத்தான் செய்யும். த பிரேக்கிங் பிளானட்ஸ். ராகு கேதுக்கள் இப்போ ராகு மேலே குரு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சூட்சமம் சொல்லித்தரேன். இப்போது இந்த ஜாதக கட்டத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்கு? ராகு வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரியா, கேது வந்து கும்ப வீட்டில் இருக்கிறாரியா? சரிங்க.
கு இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து ஒவ்வொரு வீடாக என்னங்கன்னா ராகு இருக்கிற வீடு எத்தனாவது வீடுன்னு பாருங்க. 5வது வீடு ஐயா. 5வது வயதில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு நடந்திருக்கும் அவருக்கு. என்னங்க ஐயா? ஓகே ஐயா. 5வது 5வது வயது வயதில் ஒரு ரிமெம்பரிங் எது இருக்கும். ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். கேது எங்க இருக்கு பாருங்க லக்னத்துக்கு. 11 ஐயா. அதுவும் அதே பெரிய மாதிரி சம்பவம் தான். அப்போ அது 5வது வயது அல்லது அது 11வது வயதில் ஏதேனும் ஒரு 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 மறக்க ச- முடியாத நிகழ்வுகள் அந்த ஜாதகருக்கு நடந்திருக்கும். நடந்து இருக்கும். நீங்க வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க, உங்க ஜாதகத்தை கூட பாருங்க, அந்த ஏஜில் வரும். அது என்ன சார் ராகு கேது, அது ஏன் அப்படி பண்றோம் அப்படி செய்யறோம்? ராகுனாலே நோய் நொடிகளை கொடுக்கக்கூடியவன், பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம், இதெல்லாம் ஒன்று. அப்போது ஃபஸ்ட் ரவுண்டு அப்படிங்கும்போது நமக்கு அந்த உடல்நிலை தாக்கங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வருது. அந்த குரு ராகுவை சந்திக்கும் பொழுதும் கேதுவை சந்திக்கும் போது ஒரு மறக்க முடியாத சம்பவம் நம் வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பது உத்தமம். அது பாருங்க. சரிங்களா? இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டிய ப்ரெடிக்ஷன் பாயிண்ட். சரிங்க, இந்த ஜாதகருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. காரணம் என்ன? அது எப்படி அவருக்கு வேலை செய்கிறாரு, என்ன மாதிரி செய்கிறாரு அப்படிங்கிறத நாம் சொல்ல போகிறோம். எப்படி வேலை செய்கிறாங்க, என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க, அவருக்கு ஏன் பலன் கிடைக்கல அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். எப்படின்னா, அந்த சனியுடன் ராகு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிறேன், சனியும் ஒரு அடிமை தொழில் தான், ராகுவும் அடிமை தொழில் தான். குறிச்சிக்க. சனி ராகு கேது அடிமை தொழில் செய்யக்கூடிய கிரகங்கள். திரிகோணத்தில் செவ்வாயுடைய கான்டாக்ட் வருகிறது. அப்போ இந்த 3 கிரகத்தையும் நம்ம சேர்த்திக்கிறோம். செவ்வாய் என்பவர் என்ன? அதிகாரத்துக்கு உட்பட்டவர். தன்னுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மேலும் 10 டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். சார் இதையும் நீங்கள் பாருங்கள் சார், இந்த டிபார்ட்மெண்ட்டையும் பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே செவ்வாய் சனி ராகு வேலை பண்ணுறது. பல டிபார்ட்மெண்ட்டுகள், பல திறமைகள், அந்த மாதிரி நிறைய. சார் எல்லாத்தையும் நீங்கள் இருந்தால் தான் சார் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய வருமானத்தை பற்றி அவங்க கவலையோ அக்கறையோ பட மாட்டார். அதுதான் இந்த கிரக காம்பினேஷன்ஸ். இயற்கையாகவே சனியுடன் செவ்வாய் இணைகிறது, ராகு இணைகிறது. ஆக உங்களுடைய கர்மா அடிப்படையின் பெயரிலே என்ன புரிகிறது என்றால், உங்களுக்கு எதுவும் லேட்டாகத்தான், காலம் தாமதமாகி காலம் கடந்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அல்லது அதனால் பிரயோஜனமே படாத நேரத்தில் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்போ இவருக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல. அவருக்கு 2-3 தடவை தள்ளி போயிடுச்சு. காரணம் என்ன? அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த கிரக இணைவுகள், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அவருடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அமையுது. ரைட்டுங்களா? ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டியது
கிடைக்கலையே. இல்லைங்களா? அவர் ஜாதகத்தில் அது தள்ளி போகிறதுக்கு தடையாகிறதுக்கு உண்டான இது இருக்கா இல்லையா பாருங்களேன் நீங்கள். இருக்கா இல்லையா சார்? அவருக்கு ஏன் அந்த தொழில் ரீதியான சிக்கல்கள் தடைகள் அந்த தள்ளி போனதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இல்லை இதில் ஏதாவது கருத்து இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் பதில். என்னங்கய்யா? ஏதாவது கருத்துக்கள் உங்கள் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். கேட்குதா நான் பேசுறது? இதான் கேக்குது கேட்காம ஐயா. கூட போகும். எல்லாம் கேக்குது ஐயா. ம். நீங்க சொல்லுங்க ஐயா. நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியாதது ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. இல்ல 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 ஐயா. நான் சொன்ன அந்த காம்பினேஷனுக்கும் அவருக்கு நடக்கிற சம்பவங்களுக்கும் உங்களுக்கு புரியுதா? ஆமா ஐயா, எல்லாமே அடிமை வேலைன்றதால ஆ, ரைட். கஷ்டம்தான். அவங்களுக்கு அவர் அடிமை மாதிரி, அவர் அடிமைன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார். செவ்வாய் அதிகார துறையில இருக்கிறதால ஆமாம், நான் அடிமை இல்லை சார், நான் 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் சார் அந்த ஹெட் ஆஃப் த லீடர். ரைட், சூப்பர். என்ன சார் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 40,000 வாங்குறேன் சார். ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்குறாரு, அவர் ஒரு 1,50,000 வாங்குறாரு சார். நான் 10 டிபார்ட்மெண்ட்டு பார்க்குறேன், நான் 40,000 தான் சார். புரியுதா புரியலைங்களா? புரியுது புரியுது ஐயா. இவங்களும் அதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. எதுக்கு? எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வரணும்னு. ஆனா கிடைக்கல. கிடைக்க கிடைக்கல. புரியுதா புரியலைங்களா? ஓகே ஐயா. செவ்வாய் வந்தாலும் சூரியன் வந்தாலும் அவர்கள் வேலை பார்க்கக்கூடியது எதற்காக? புகழ். புகழுக்காக, பதவிக்காக. புரியுதா புரியலைங்களா? அந்த ஒரு ஓகே, கெத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கரெக்ட் ஐயா. அதுக்குத்தான். அதுதான் இந்த செவ்வாயுடைய வேலையும் இந்த சூரியனுடைய வேலையும். அப்போ அங்கே சுக்கிரனோ புதனோ அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் அவரால் என்ன பண்ண முடியும்? பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் இல்லைங்களா? இப்ப பராசர முறையில பார்த்தா ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. செவ்வாய் லக்னம் செவ்வாயில இருக்கிறதால அவர் தலையில தான் காயம் இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்துல பார்த்தா சனிக்கு 7வது வீட்டுல கேது இருக்குது. ம், லக்னத்துக்கு கேது சனி பகவான் பாதகாதிபதி வேற. ம். அத பாதகத்தை தான் செய்வாரு. அந்த வீட்டுல கேது இருக்கிறதால தடைகளை செஞ்சிருக்கலாம், பதவி உயர்வு இல்லாம கூட பண்ணிருக்கலாம், இப்போ மாந்தியம் கூட சேர்த்து. 10ஆம் அதிபதி யாரு? 10 சனிதான் ஐயா. தொழிலை ரைட். கொடுத்துட்டாரு. தொழிலை கொடுத்து அவரை பெரிய ஆளாக்காத, அதுல மாந்தி வர இருக்கிறதால அதான். தடைகள் தடைகளை பண்ணிருக்கலாம்ல ஐயா. மாந்திக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆ, மாந்தி வந்தா பிரேதங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்க இப்போ ஐயா. 11ல் மாந்தி இருக்கு, என்ன சார் சொல்றது? சார் உங்களுக்கு மூத்தவர் இருக்காரான்னு கேட்குறோம். ஆமாம் சார் இருக்கார், என்ன சார் அப்படின்னு. புரியுதுங்களா? ஓகே ஐயா. அவர் போயிடுவாருங்க. ஓகே ஐயா. உங்களுக்கு முன்னாடி அவர் போயிடுவாரு. அர்த்தம் புரியுதா புரியலைங்களா? ஓகே, மரணத்தை குறிக்குது. ஓகே ஐயா. 11ங்கிறது மூத்த மூத்த சகோதரில் மூத்த குறிக்கும். அதான் கரெக்ட் ஐயா. அப்போ அந்த மூத்த சகோதரரை அது காலி பண்ணும். மாந்திங்கிறது பிரேத தோஷங்களை சொல்கிறது. மற்ற எதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டாம். தடை தாமதத்துக்கெல்லாம் மாந்தி ஒரு இது இல்லை.
பிரேத தோஷங்களை குறிக்கிறது. அப்ப கேது எடுத்துக்கலாம்ல ஐயா, சனிக்கு 7ஆம் வீட்டுல கேது இருக்கக்கூடாதுல்ல? கேது ஐயா, சனி ராகு இதெல்லாம் கேது, இதெல்லாம் நான் என்ன சொன்னேன், இந்த பிரேக்கிங் பிளானட்டே சனி ராகு கேது தானே. ராகு கேது சரி, தானே பிரேக்கிங். கரெக்ட் ஐயா. புரியுதுங்களா? ஓகே. அடிமை தொழில் எதற்காக வருது, எப்படி வருது, இதை சொன்ன உடனே ஆமாம் சார் எல்லாம் கரெக்ட், நீங்கள் சொன்ன அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிறாரு. ஒரு சின்ன விஷயம் தானே. அழகா சனி ராகு செவ்வாயோட சம்மந்தப்படுது. சரி, பல அவங்க அம்மா டைம் இருக்கிறாங்க ஐயா? நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க சார், ஆனால் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறாரா இல்லைங்களா? ஆமாம் சார், நீங்கள் சொன்னது 100% கரெக்டுங்கிறாரா இல்லைங்களா? ஓகே ஐயா, ஓகே ஐயா. ஆனால் அவர் ஹீரோ தான், ஹீரோ மாதிரி, ஹீரோ இல்லை. சரிங்களா? அர்த்தம் ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது ஐயா. இந்த இதுதான் இடத்துல மெயின். சந்திரன் நீச்சமா இருக்கிறதால அம்மா இல்ல, அம்மாவுடைய அன்பு இல்லைன்னு சொல்லிக்கலாமா? சார் அவர் இஸ்ரேலில் இருக்காரு. இல்ல இல்ல, ஜென்ரலா அம்மா கூட இல்ல, நீச்சமா இருக்கிறதால சந்திரன் கேட்டேன் ஐயா. தாராளமாக சொல்லலாமே. ஓகே. நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னேன், ஒரு ஜோசியருக்கு உண்டான காம்பினேஷன் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. என்னங்க, ஒரு என்ன- ஜோசியருக்கு உண்டான காம்பினேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இல்லைங்களா? எனக்கு என்னமோ தெரியல ஐயா. பரவாயில்ல. புதன் சனி கேது சனி சந்திரன், சனி சந்திரன் புதன் கேது. இவர் ஜாதகத்தில் அந்த காம்பினேஷன் வருதான்னு பாருங்க. என்னங்க, வருதுங்களா? இவர் ஜாதகத்தில் ஜோதிடருக்கு உண்டான காம்பினேஷன்ஸ் வருதுங்களா? புதன் கேது 9 வருது ஐயா. என்னங்கய்யா? புதனுக்கு 9ஆம் வீட்டுல கேது இருக்கு. புதனுக்கு 9, காம்பினேஷன். அதாவது புதனுக்கு திரிகோணத்தில் கேது இருக்கா இல்லைங்களா? ஆமா ஐயா. முடிஞ்சு போச்சு. சனி அடுத்து சந்திரன், என்ன தொடர்பு வருது, எப்படி வருது பாருங்க. இங்கே டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா இருக்கா இல்லையா தொடர்பு? இன்டைரக்டா எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமா ஐயா. குருவுக்கு 5ல் என்ன கிரகம் இருக்கு பாருங்க. சந்திரன் ஐயா. சரியா வச்சா இல்லைங்களா? சரியா இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு அர்த்தம்? சந்திரனை கொஞ்சம் கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சிடுங்க சார், ஒரு உதாரணத்துக்கு வச்சுட்டே சந்திரனுக்கு அடுத்து சனி தானே, அல்லது சனி தன்னுடைய பயணத்தில் எதை தொடும்? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. சனி அடுத்தடுத்து போகக்கூடிய வீடுகளில் எதை போய் தொடும் ஃபஸ்ட்டு? சந்திரன் ஐயா. அவ்வளோதான். இதுலேயே பெருசாக டென்ஷன் பண்ணிக்கிறீங்க. சரி, ஓகே ஓகே ஐயா. அப்போ இவரே ஜோசியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இருக்குது ஐயா. ஜோசியம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் சார் எனக்கு தெரியும் அப்படின்னார். அர்த்தம் புரிஞ்சுதா புரியலைங்களா? ஓகே ஐயா. இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரி.
ஜாதகங்களில் இப்படி நாம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கணும், சொல்லணும், செய்யணும். சரி, இந்த குரு கடகத்தில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்டு, ஒரு 2-3 பாயிண்ட் கொடுக்கலான்னா என்ன கொடுக்கலாம் ஜாதகருக்கே? குரு கடகம்ங்கிறது அது என்ன ராசிங்க? உச்ச ராசி. நீர் ராசி தானே? நீர் தான் உச்சத்துல இருக்குது. உச்ச வீடு. அப்போ குரு உச்சத்தில் இருக்கார். இவர் ஜாதகத்தில் குரு உச்சத்துல இருக்கிறார். உச்சத்தில் இருக்கார். அப்போ அந்த கடகத்தில் இருக்கின்ற குரு அது என்ன பண்ணும்? காலபுருஷனுக்கு அது எத்தனாவது வீடு? 4ஆம் வீடு ஐயா. தாய் அன்பு என்பது உடன் பிறந்ததுன்னு அர்த்தம். தாய் இல்லைன்னா இவங்க கிடையவே கிடையாது, இல்லைங்களா? என்னங்க ஐயா? குரு கரெக்ட் ஐயா. சந்திரன் சார் தாய் அன்பு மிக்கவர் தானே? ஆமா ஐயா. குரு சந்திரன் பயணம் சார்ந்தவர். உணவு பிரியர். அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்து நிறைய சீக்ரெட், நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், உங்களால் சொல்ல முடியும். அதை நீங்கள் வந்து பழகிக்கணும். இப்போ சரிங்களா? ஐயா, இப்போ வந்து குரு வந்து சந்திரன் வீட்டுல எத்தும்போது வச்ச 5ஆவது வீட்டுல ம். குரு உச்சம், சந்திரன் நீச்சம். அப்ப அந்த கிரக நிலை எப்படி இருக்கும் ஐயா? எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? நீச்ச பங்க ராஜயோகம். நீச்சம் பெற்ற கிரகங்கள் அதோட யோகத்தை கொடுக்கும். ஓகே ஐயா. இப்போ நீச்சம்னா என்னன்னா ஒரு விஷயம் தெரியாமல் போச்சுன்னு தானே அர்த்தம். ஆமா ஐயா. அந்த ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கல, எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். ஓகே ஐயா. உச்சம்னா என்ன அர்த்தம்? தேடவே வேண்டாம், எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். அர்த்தம் புரியுதா புரியலீங்களா சார்? ஓகே ஐயா. ஓகே ஐயா. இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்குது. அப்போ அந்த சூரியன் இருக்கும் இடத்திற்கு ராகு வர்றது சாத்தியமா? 18 வருஷத்துக்கு ஒருக்கு தானே வரும். ஆமா ஐயா. ஆனால் ராகு இருக்கிற இடத்துக்கு சூரியன் போகுமா இல்லையா? உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராகு இருக்கிற இடத்துக்கு போகும் போகும் ஐயா. ரைட். அப்படின்னு என்ன சொல்லலாம்? பணம் பொருளாதாரம் நன்றாக வரும்னு அர்த்தம். காரணம் அது காலபுருஷனுக்கு 5th பிளேஸ். என்னங்க ஓகே ஐயா. சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லலாம் ஐயா. சொல்லலாம். இப்போ சனி எந்த வீட்டில் இருக்காரோ அதை சார்ந்த அவர் வந்து வேலையில் அந்த விஷயத்தை புகுத்துவார், புகுத்த மாட்டாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ சனிங்கிறது என்ன? தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ சனி சூரியனுடைய வீட்டில் இருக்குது இல்லையா? அவர் ஆமா வேலை ஐயா. செய்யக்கூடிய பணியிடங்களில் என்னத்தை புகுத்துவார்? கௌரவத்தை எதிர்பார்ப்பார் அல்லது புகுத்துவார். சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம் ஐயா. இதே சனி சந்திரனுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா வியாபாரத்தை இது பண்ணுவார், இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பார். சொல்லாமல் சொல்லக்கூடாதுங்களா? சொல்லலாம் ஐயா. இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். புதனுக்கும் வியாபாரம் சொல்லிடலாம் இல்லைங்களா ஐயா? புதனுக்கு வியாபாரம் தான். ஓகே. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? ஓகே ஐயா. இந்த மாதிரி ஒவ்வொரு தனி கிரகங்களுக்கு கூட உங்களால் பலன் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அது சரியாகவும் இருக்கும். நமக்கு இங்கே கையில் எடுக்கிறது கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம்.
இவ்வளோதான். இதை கையில் எடுத்தாலே எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியுது இல்லைங்களா? ஆமா ஐயா. எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்கிறது. இப்போ இந்த ஜாதகத்தில் வேற என்ன உங்களுக்கு சந்தேகம்? உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஜாதகத்தில்? என்ன சொல்கிறது இந்த மாதிரி? சரி, இன்னும் எப்படி சொல்லலான்னு பாருங்க. 5ஆம் அதிபதி யாரு? சிம்ம வீடு, சனி சூரியன். ராகு சார். சூரியன். சூரியன் இருக்கா இல்லையா? ஆமா ஐயா. அந்த சூரியன் எந்த வீட்டில் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு? 2ஆம் வீட்டுல சுக்கிரனோட அதே வீட்டுல அவங்க ஆட்சி வீட்டுல இருக்கு சுக்கிரனுடைய சரி, வீட்டுல. சந்தோஷம். அப்படின்னா என்ன கேட்கலாம்? முதல் குழந்தை பிறந்தவுடன் தன பொருளாதாரம் ஏற்பட்டுச்சான்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாதுங்களா? கேட்கலாம் கேட்கலாம் ஐயா. அடுத்த பாயிண்ட்டு, அதே 5வது வீட்டில் சனி ராகுவும் இருக்கு. குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவோ அல்லது குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவோ யாரேனும் ஒருவர் மூதாதையர்கள் தவறிவிட்டார்களான்னு கேட்கலாமா? சனி ராகு. கேட்கலாம். சரிங்களா? கேட்கலாம் ஐயா. என்னங்கய்யா? கேட்கலாம். அது இன்டிமேட் பண்ணுது நமக்கு, சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். 2வது குழந்தைக்கு என்ன கிரகம்? எங்கே, எத்தனாவது வீடு? 7th ஹவுஸ். 7th house. முதல் 5, 2வது 7, அப்புறம் 9, 3. 7 யாரு? குரு ஐயா. 7வது வீடு பாருங்க, சுக்கிரனுடைய வீடு இல்லையா? ஆமா, சுக்கிரன் வீடு. அப்படின்னு என்ன கேட்கலாம்? 2வது குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தொழிலில் மாற்றங்களோ முன்னேற்றங்களோ அல்லது இதை விட அடுத்த பதவி அந்த ப்ரொமோஷனுக்கு ஆகி போனதோ ஏதாவது நடந்துச்சா? என்னங்க ஐயா? கேட்கலாம் ஐயா. சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஏன்னா அந்த சுக்கிரன் சூரியனோட சேர்ந்துருக்கு. அப்போ கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ் இது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இருக்கு. இந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு மனைவிக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? துலாம் வீடு ஐயா. சுக்கிரன் தானே? ஆமா ஐயா. துலா வீடு. அந்த சுக்கிரன் அடுத்து நெக்ஸ்ட் தொடக்கூடிய கிரகம் என்ன? சந்திரன். சூரியன். ஓகே. அடுக்கணுமில்ல, ரைட் ஐயா. அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. ஐயா, நான் அடுத்ததுனா துலாம்ல இருந்து போயிட்டேன். சூரியன். அப்ப என்ன அர்த்தம்? சுக்கிரன் மனைவிக்கு அடுத்து சூரியனை தொடுகிறது. அப்படின்னா மனைவிக்கு மனைவி புகழ் ஏதாவது வேலைக்கு போனாங்களான்னு கேட்கலாமா? புகழ் வேலைக்கு புகழ் இருக்கும் வேலையில. ஏதாவது வேலைக்கு போறாங்களான்னு முதல்ல கேட்டுக்குவோம், ஓகே. இல்லைங்களா சார்? ஆமா ஐயா. இதுதான். இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும், இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். ஜாதகங்களுக்கு தெளிவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், தப்பு வராது. சரி, அட்டமாதிபதி வச்சுக்கிட்டு என்ன சார் சொல்கிறது? அஷ்டமாதிபதினா யார் இந்த லக்னத்துக்கு? செவ்வாய் தான். செவ்வாய் தான். அப்போ லக்னாதிபதியும் செவ்வாய், அட்டமாதிபதியும் செவ்வாய் அப்படின்னா என்ன சொல்கிறது? ஆயுள் நல்லா இருக்குன்னு சொல்லாமா? எனக்கு நீண்ட ஆயுள் சொல்லாமா? அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறான். ஆட்சி வீட்டுல இருக்கிறதால ஆயுள் நல்லா இருக்கும். ஆமாம், துன்பங்களும் கவலையும் யாரும் தர வேண்டியதில்லை, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்குவீங்க. என்னங்கய்யா? கரெக்ட் தான். அட்டமாதிபதி எங்கே இருக்காரோ அதை நினைத்து அவருக்கு கவலை வரும். குறித்து வச்சு. அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்காரா? அப்போ அவரை ஆமா. பற்றி நினச்சி அவரே வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா?
100%. ஆ. ஆனா ஒரு விதிவிலக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. ஆ, லக்ன செவ்வாய் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியா இருந்தா அந்த அளவுக்கு துன்பத்தை தராதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காங்களே. அஷ்டமாதிபதி வேலையை செய்யாத. சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்க ஐயா. என்னங்க ஓகே ஐயா. இப்போ ஒரு வேலையை நினைச்சே துன்பப்படுறாரு, வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. 47 வயசு ஆகி ஆமா. கிடைக்க வேண்டியது கிடைக்கல. சார் இனிமே அடுத்து ப்ரமோஷன் கிடைச்சா என்ன, கிடைக்கல கிடைச்சாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறாருல. ஓகே ஐயா. காரணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆயிடுவாங்க. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? ஆமா ஐயா. ஆ. எத்தனை வயசு வரைக்கும் ஐயா கவர்மெண்ட் ஜாப்பு? அது இப்போ மிலிட்ரி எல்லாம் பண்ணா ரொம்ப கம்மி ஐயா. ஆ. அரசு உத்தியோகம் இப்ப 60 வயது வரலாம் இருக்குது ஐயா. 60 வயசோட முடிஞ்சு போச்சு ஆமா ஐயா. இல்லைங்களா? இப்போ அடுத்த ஆனா ஒரு ப்ரமோஷன் ஒரு வருஷம் கழிச்சு தான் கிடைக்குங்கிற. 49ல் தான் கிடைக்குது. அப்போ 49ல் கிடைச்சா என்ன ஆச்சு? அதுலேருந்து 10 வருஷம் தான். அவ்வளவுதான் ஐயா. அவர் இனிமேல் கிடைச்சி என்ன சார் பண்ணுறது? வயசு ஏஜ் ஓடி போச்சு. அது அந்த காலதாமதமான அங்கீகாரம்ங்கிறது. அங்கீகாரம் இருக்கு, காலதாமதமான அங்கீகாரம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரே ஜாதகத்தை வைத்துக்கொண்டு பல விஷயங்களுக்கு நம்மால் பதில் கூற முடியும். இந்த இடத்துல இந்த கேது செவ்வாய் இதுக்கு நம்ம அஹ், பாரம்பரியத்துல பார்த்தா கேது செவ்வாய் என்ன ஐயா பண்ணும்? 3-11 பாரம்பரியம்னா நீங்க லக்னத்தை எடுக்கணும், லக்னத்துல இருந்து இல்ல ஆதிபத்தியத்தை எடுக்கணும். 3-11 வந்து செவ்வாய் கேது இருக்குது இல்ல ஐயா 3-11. அதாவது கேது இருக்கக்கூடிய இடம் என்ன பிரச்சனையை தானே கொடுக்கும். ஆமா, கும்பத்துல. எந்த இடத்துல இருக்கிறதோ அதை சார்ந்த பிரச்சனை. செவ்வாயோட சேரும்போது இன்னும் அதிகமா தருமா ஐயா? பார்வை இருக்குது இல்ல ஐயா? என்னங்க ஐயா? 3ஆம் பார்வை இருக்குது இல்ல ஐயா கேதுக்கு யாருக்கு? செவ்வாய்? கேதுக்கு செவ்வாய். கேதுக்கு செவ்வாய் 3ஆம் பார்வை இருக்குங்கிறீங்களா? இல்லைன்னா 11 எடுத்துக்கலாம். எடுத்துக்கங்க. அப்ப அதனால இன்னும் அதிகமான துன்பம் கஷ்டத்தை தரும் ஐயா. அவர்தான் மன உளைச்சல்ல தானே இருக்காரு. ஆமா, லக்னத்திலே இருக்கிறாரு. என்னங்க ஐயா? கரெக்ட் ஐயா. அட்டமாதிபதி உங்களுடைய லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வரும். அதனால் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ மீன லக்னம்னா 8ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். எங்க இருக்காரு? ஒரு உதாரணம். உதாரணத்துக்கு 9ல இருக்கிறாரு. 9ல் இருக்கார். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் தானே, ஆமா ஐயா. தகப்பனார் தானே. ஆமா ஐயா. அவங்களை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய நிலை வரும்ல. கண்டிப்பா. என்னங்க ஐயா? ஆமா ஐயா. நான் சொல்றது சரியா தப்புங்களா? 100% ரைட் ஐயா. ஆ? உண்மைதான் ஐயா. இந்த மாதிரி பல விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு போலாம். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்துக்கிட்டு பாருங்க எவ்வளோ துல்லியமா. இந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக சிந்திக்கணும். ஜாதகம் பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நிறைய ப்ரொடிக்ஷன் கொடுக்கலாம். அது சரியாகவே வரும். சரிங்களா ஐயா? ஓகே ஐயா. இன்னும் வேற என்ன இதில் சந்தேகம் உங்களுக்கு இருக்குது? இப்போ ப்ரமோஷன் எப்போ கிடைக்கும் அந்த முடிவுக்கு நாம் வரல.
ப்ரமோஷன் எப்போ கிடைக்கும்? குரு கடகத்துக்கு வரும்போது தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, குரு சூரியனை தொடும்போது வரணும். அப்படி போனால் குரு குருவை கடகத்தை தொடும். தொடும்போது வரலாம் சொன்னேன்னா உங்கள்கிட்ட. ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் குரு இருக்குங்களா? ஆமா ஐயா, அந்த இடத்துக்கு குரு வரும்போது அவருக்கு வரும்னு சொன்னீங்க. ப்ரமோஷன் சொல்லுங்க. கிடைக்கும். கிடைக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் சார், அதுவே வரல. இப்படித்தான் நான் நினச்சேன். மோடி ஐயா கூட எலெக்ஷனில் நின்னார், அவர் ஜெயிச்சிட்டா நம்மளும் ஜெயிச்சிருவோம்னு நினச்சேன். ஆனால் அவர் ஜெயிச்சாரு, நான் ஜெயிக்கலைன்ட்டார். என்னங்க ஓகே. சொல்லலாம்? பொறுமையாக நீங்கள் பார்க்கணும். கவனிச்சா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிபட்டுரும். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீங்கள் ஐடியா பண்ண தேவை. வேற என்ன சந்தேகம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாருக்காவது, வேற யாரு பேசுறது ஏதோ இருந்தால் சொல்லுங்க, யாருன்னாலும் சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஜாதகத்துக்கு சொல்லக்கூடிய ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியா இருக்குங்களா? ஓகே உங்களால் ஐயா. புரிஞ்சிக்க முடியுதுங்களா ஐயா? ஓகே ஐயா. ஆ. இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. மீண்டும் வந்து நாளைக்கு சந்திப்புங்களா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி மேடம், வாங்க. தேங்க்யூ சார். நன்றி ஐயா, வாங்க ஐயா.